ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் சொல்லித்தர போகிறேன். 7 டைப் ஆஃப் லீடர்ஸ் எப்படி இருப்பாங்க, என்ன மொத்தம் நமக்கு மேலே இருக்கக்கூடிய பாஸ் இன்சார்ஜ் ஒரு 7 டைப் ஆஃப் பிரித்து அந்த 7 டைப் ஆஃப் லீடர்ஸை நம்ம எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது, அவங்க கேரக்டர் எப்படி இருக்கோ அவங்கள நம்ம எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இன்னையோட டாபிக். ஸோ ஃபஸ்ட்டு, ஹவு டு மேனேஜ் யுவர் பாஸ், லேர்ன் டு இன்ஃப்ளூயன்ஸ் 7 டைப் ஆஃப் லீடர்ஸ். தட்ஸ் அவர் டாபிக். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு இருக்கக்கூடிய லீடர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரிலன்ட்லெஸ் மைக்ரோ மேனேஜர். ரிலன்ட்லெஸ் மைக்ரோ மேனேஜர், ஓயாத நுண் மேலாளர். நோயம்னா டீடைல்டாக ரிப்போர்ட் ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்டுகிட்டே இருப்பார், உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பார். அவர் தான் வந்து த ரிலன்ட்லெஸ் மைக்ரோ மேனேஜர். ஸோ அப்போனா மைக்ரோ மேனேஜருங்கிறது டீட்டெயில் ஓரியன்டான லீடர். அப்போ அவங்கள எப்படி ஹேண்டில் பண்ணலாம், அவங்க கேரக்டருக்கு எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட்டு தெரியணும். ஃபஸ்ட்டு நீட் டு கண்ட்ரோல் எவரி டீட்டெயில் அப்படின்னு அவங்க திங்க் பண்ணக்கூடிய பர்சனாக இருப்பாங்க. ஆஸ்க் ஃபார் கான்ஸ்டன்ட் அப்டேட், இந்த 2 திங்ஸ் இருப்பாங்க. எல்லா டீட்டெயிலும் அவங்களுக்கு தெரியணும், எதையும் விடாமல் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு வந்து வந்து திரும்ப திரும்ப நம்மளை இது பண்ணிகிட்டே இருப்பாங்க, மானிட்டர் பண்ணிருப்பாங்க, செகண்டரி லைன் வச்சு செக் பண்ணுவாங்க. ஒரு இதே இருக்க மாட்டாங்க, டிஸ்டர்பன்ஸாகவே இருக்கும் அவங்கனால. அதேமாரி கான்ஸ்டன்ட் அப்டேட் எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க. ஸோ இந்த கேரக்டர் இருக்கிறவங்க தான் மைக்ரோ மேனேஜர். சில பேர் கல்ச்சர்லெஸ் கையாகவும் இருப்பாங்க. ஸோ அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கணும். அப்போ அவர் தான் மைக்ரோ மேனேஜர். ஸோ இப்போ எப்படி இவங்களை மேனேஜ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொவைட் ஃப்ரீக்வெண்ட் டீட்டெயில் அப்டேட்ஸ் பிஃபோர் தே ஆஸ்க். அவங்க கேட்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ரிப்போர்ட் கொடுக்க வேண்டியிருக்கும். அவாய்ட் சர்ப்ரைசஸ். சார் நம்ம நல்லா ஸ்டார்ட் பண்ணிட்டேன், இதை நான் சர்ப்ரைஸாக உங்களுக்கு ரிப்போர்ட் கொடுக்குறேன் அப்படின்னெல்லாம் நினச்சிட்டு போனீங்கன்னா மைக்ரோ மேனேஜர் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டிவ் மேனேஜராக கன்வெர்ட் ஆக மாட்டார். ஸோ அப்போ சப்போர்ட்டிவ் மேனேஜராக நீங்கள் கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா, ப்ரொவைட் ஃப்ரீக்வெண்ட் ரிப்போர்ட் நீங்கள் கொடுக்கணும், டீட்டெயில்டு அப்டேட் பிஃபோர் தே ஆஸ்க் கொடுக்கணும், அவாய்டு சர்ப்ரைசஸ். அப்போ இல்லாமல் அவங்களுக்கு எப்பவுமே ரிப்போர்ட் கொடுத்துறது தான் கரெக்ட். ட்ரஸ்ட் லாங்குவேஜ் எப்படின்னா, ஹை வெலாசிட்டி டீட்டெயில்ஸ், அதிவேக விவரங்கள், வேகமாக டக்கு டக்கு டக்குன்னு கொடுக்கக்கூடிய விஷயமா இருந்தீங்கன்னா மைக்ரோ மேனேஜராக இருக்கக்கூடிய உங்கள் லீடரை, உங்கள் ஹெச்ஓடியை நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கலாம். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களா? ஓகே. செகண்ட் பாயிண்ட்டு, ரெண்டாவது லீடர் எப்படி இருப்பாங்கன்னா, இந்த வேலட்டைல் விஷனரியாக இருப்பாங்க. நிலையற்ற தொலைநோக்குயாளராக இருப்பார் அவர். எப்படி? ஒரு வேலட்டைல் விஷனரி அப்படின்னா ஒரு விஷனரி இல்லாத ஒரு லீடராக இருப்பார் அவர். அதாவது முன்னோக்கி ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் திங்கிங் இல்லாத ஒரு விஷனரிங்கிறதா ஃபியூச்சரிஸ்டிக். அந்த ஃபியூச்சரிஸ்டிக் சிந்தனை இல்லாமல் இருக்கவர் தான் வாலட்டைல் விஷனரின்னு சொல்லுவோம். ஸோ அவரோட கேரக்டரிஸ்டிக் எப்படி இருக்கும்? ஃபோக்கஸ் ஆன் பிக் ஐடியாஸ் ப்ளஸ் லாங் டேர்ம் கோல்ஸ். ஃபோக்கஸ் ஆன் பிக் ஐடியாஸ், லாங் டேர்ம் கோலாக வச்சுட்டு இருப்பார் அவர். ஷார்ட் டைம் கோல்ஸே இருக்காது, பெரிய பெரிய ட்ரீமில் இருப்பார் அவர். ஸோ அப்போ அந்த மாரி பர்சனாக இருப்பாங்க அவங்க. ஆல்வேஸ் எக்ஸ்ட்ரீம் சீம் ஃபெயிலியூர் ஆர் எக்ஸலன்ஸ். ஒன்றா ஃபெயிலியர் ஆயிடுவாங்க, இல்லைன்னா எக்ஸலன்ஸாக இருப்பாங்க. ஸோ அப்படிங்கும்போது ஆல்வேஸ் எப்பவுமே ஒரு எக்ஸ்ட்ரீமாக தான் இருப்பாங்க. ஸோ இப்போ ஹவு டு மேனேஜ் இந்த மாதிரி வாலட்டைல் விஷனரி லீடர் அப்படின்னா, அலைன் யுவர் ஒர்க் வித் தயர் விஷன். அவங்க என்ன மாதிரி விஷன் வச்சுருக்காங்கன்னு முதல் கேட்டு அதோடு சேர்த்து நம்ம ஒர்க்கை அவங்களோட மெர்ஜ் பண்ணிக்கணும். அவங்க என்ன கேட்பாங்க, என்ன திங்க் பண்ணுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னு. பிரேக் பிக் கோல்ஸ் இன்டு ஆக்ஷனபிள் ஸ்டெப்பாக ஸ்மால் ஸ்மால். ஏன்னா அவங்க வந்து பெரிய ட்ரீம் வச்சுருக்கனால அவங்க என்ன நீங்கள் பண்ணீங்கனாலும் உங்களை அப்ரிசியேஷன் பண்ண மாட்டேன் கூட. அப்போ அந்த பிரேக்காக ஒர்க்கை பிரித்து அவங்களோட ஒர்க் பண்ணுறீங்கன்னா அவங்க அப்ரிசியேட் பண்ண வைப்பாங்க. ஸோ ஹவு யுவர் டாஸ்க் கான்ட்ரிபியூட் டு தி பிக் பிக்சருக்கு எப்படி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறத அவங்களுக்கு கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் நீங்கள் கொடுத்துடணும். ஸோ இந்த மாதிரி ஸ்டெப்பு மூலமாக இந்த வாலட்டைல் விஷனரி மேனேஜரை லீடரை நம்ம மேனேஜ் பண்ண முடியும். ஸோ வாட் இஸ் அ ட்ரஸ்ட்ல ஹவு டு அன்லாக் எக்ஸ்போஷன் பொட்டென்சியல் ரிசல்ட். பன்மடங்கு விளைவுகளை பெற முடியும் நம்ம அப்படிங்கிறத வந்து அவருக்கு அடிக்கடி நீங்கள் சொல்ல முடியும். இந்த ப்ராஜெக்ட் இப்படி பண்ணுறேன், இந்த ப்ராசஸ் இப்படி பண்ணுறேன் சார், நீங்கள் நினச்ச மாதிரி இந்த மாதிரி பன்மடங்கு பெனிஃபிட் வரும், இது மாதிரி நம்ம வந்து எக்ஸ்பொட்டென்சியல் ரிசல்ட் நம்ம அடைய முடியும், அன்லாக் ஆகும். ஸோ அப்போ நம்ம அடுத்த லெவலுக்கு பெஸ்ட்டாக போக முடியும் அப்படிங்கிறத அவரோட கனெக்ட் ஆகிட்டே இருக்கணும். அதான் விஷனரி வாலட்டைல் லீடரை ஹேண்டில் பண்ணக்கூடிய மெத்தேடு. ஸோ நெக்ஸ்ட் லீடர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, மூணாவது லீடர் த ஹேண்ட்ஸ் ஆஃப் ஆட்டோ பைலட். த ஹேண்ட்ஸ் ஆஃப் ஆட்டோ பைலட் லீடர்னா யார்? உங்களுடைய எல்லாமே கொடுத்துருவார், கேரக்டரிஸ்டிக்கு ஆப்சண்ட் ஆயிடுவார்.
ட்ரஸ்ட் தி டீம் டு மேனேஜ் தம் செல்ஃப். அவங்க நம்பி அவங்கள ஹேண்டில் பண்ணி மேனேஜ் பண்ணி பழகட்டும்னு நம்பி கொடுத்துட்டு போவார். ரேர்லி ப்ரொவைட் டைரக்ட் கைடன்ஸ். ரேர்லி நேரில் வந்து உங்களுக்கு ஒரு டைரக்ட் கைடன்ஸ் கொடுக்குறவராக இருப்பார், இல்லைன்னா வரவே மாட்டார். ஸோ அந்த ட்ரஸ்ட் உங்கள் மேலே அவர் வச்சுருப்பார். அந்த மாதிரி ஒரு லீடராக இருக்கும்போது ஹவு டு மேனேஜ் அப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேக் இனிஷியேட்டிவ், லீட் ப்ராஜெக்ட் வித்தவுட் வெயிட்டிங் ஃபார் டைரக்ஷன். அவரோட டைரக்ஷன் வரக்கு முன்னாடி அவருக்கு நீங்கள் ப்ராப்பராக ரிப்போர்ட் கொடுக்குறீங்க, நீங்களே இனிஷியேட் எடுத்து அவரை மீட் பண்ணி சொல்லிகிட்டே இருக்கீங்க, அப்டேட் கொடுக்குறீங்கிற ஒரு ஒரு ரிப்போர்ட்டிங் மெத்தட் நீங்கள் வச்சுக்கணும். ப்ரொவைட் பீரியாடிக் அப்டேட்ஸ். நீங்கள் பீரியாடிக்காக அவருக்கு அப்டேட் பண்ணுவேன், சார் மண்டே ஆனால் இந்த ரிப்போர்ட் கொடுத்துருவேன், சாட்டர்டே ஆனால் இந்த ரிப்போர்ட் கொடுத்துருன்னு பீரியாடிக் அப்டேட் நீங்கள் வச்சுக்கணும். Seek their input when necessary but be prepared to make decision independently. அவங்க இன்புட்டை நீங்கள் எடுத்துட்டு when necessary-ஆ இருந்தா but be prepared to make a decision independently, நம்மளே சுயேட்சை எடுத்து ரிசல்ட் கொடுக்குற மாதிரி அவங்களோட ஒர்க் பண்ணணும். ஸோ இதை தான் அவங்க வந்து அவங்கள ஹேண்ட்ஸ் ஆஃப் ஆட்டோ பைலட் லீடரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறக்குரிய மேனேஜர் டூல்ஸ் இந்த தான். திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன், நோட் பண்ணுங்க. டேக் இனிஷியேட்டிவ், லீட் ப்ராஜெக்ட் வித்தவுட் வெயிட்டிங் ஃபார் டைரக்ஷன், ப்ரொவைட் பீரியாடிக் அப்டேட்ஸ், சீக் their இன்புட்ஸ் when necessary but be prepared to make decision independently. ட்ரஸ்ட் லாங்குவேஜ் என்ன? ஃபர்கிவ்னஸ் டீப்ரீஃப் அப்படின்னு நம்ம மன்னிப்பு குறித்து மீளாய்வுகள்லாம் வந்து அவர் ரெடியாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். அவர் அப்போ தான் நீங்கள் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டீங்கன்னா போய் சார் குட் மார்னிங் சார், சாரி சார் இது பண்ணிட்டேன் அப்படிங்கும்போது அவரை உங்களை வந்து ஃபர்கிவ்னஸ் பண்ணுவார். ஏன்னா அவர் உங்களை ட்ரஸ்ட் பண்ணுறாரு. பட் ஹைட் பண்ணிட்டீங்க, கவரப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவரோட ட்ரஸ்ட்டை நீங்கள் இழந்துருவீங்க, அவரோட நம்ம பயணிக்க முடியாது. ஸோ இப்போ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. அப்போ ஹேண்ட் ஆஃப் ஆட்டோ பைலட் லீடர் கிடைக்கிறது நீங்கள் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். அவங்களோட இந்த மாதிரி கேரக்டரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அவங்களோட நீங்கள் பயணிக்கிறீங்க, அவங்களோட ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது உங்கள் கேரியர் மிகப்பெரிய growth கொடுக்கும். ஸோ 4th ஸ்டெப், வாட் இஸ் த டேட்டா டிரைவன் சயின்டிஸ்ட்? இந்த லீடர் பார்த்தீங்கன்னா மைக்ரோ மேனேஜருக்கு அடுத்த ஸ்டேஜ். மைக்ரோ மேனேஜர் கல்ச்சர்லெஸ் கையாக இருக்கலாம். டேட்டா டிரைவன் சயின்டிஸ்ட் அப்படிங்கிறவங்க எப்படின்னா, நீங்கள் கொடுக்கக்கூடிய டேட்டாவை வந்து கிராஸ் எக்ஸாமினேஷன் பண்ணுவாங்க, மானிட்டர் பண்ணுவாங்க, உங்கள் ரிப்போர்ட்டிங் சிஸ்டத்தை கிராஸ் எக்ஸாமினேஷன் பண்ணுவாங்க. ஸோ இவங்க தான் வந்து உங்களோட டேட்டா டிரைவன் சயின்டிஸ்ட். என்ன கேரக்டர் இருக்கும்? ரிலைஸ் ஆன் டேட்டா ஃபார் டிசிஷன் மேக்கிங். உங்கள் டேட்டாவை பேஸ் பண்ணி தான் நம்பி தான் டிசிஷன் மேக் பண்ணக்கூடிய லீடராக இருப்பார். ப்ரிஃபர் டீட்டெயில்டு ரிப்போர்ட் அண்ட் ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன். உண்மையான டேட்டா, உண்மையான நம்பர்ஸ், உண்மையான இதை வச்சு தான் அவர் முடிவெடுப்பார். இதுதான் அவரோட கேரக்டர். அப்போ இந்த மாதிரி பர்சன்னா உங்களுக்கே தெரியும், நம்ம இம்மிடியட்டாக அவங்களுக்கு உண்மையான டேட்டா கொடுக்குறோம், கரெக்டான டேட்டாவை எடுத்து கொடுக்குறோம், சேகரித்து கொடுக்குறோம், ஒரு தடவைக்கு அந்த டேட்டா கொடுக்கணும் 4 தடவை செக் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு நீங்கள் ஒரு ஹேபிட் வச்சுருந்தாலே இந்த டேட்டா டிரைவன் சயின்டிஸ்ட்டை லீடரை நம்ம மேனேஜ் பண்ணிடலாம். ப்ரெசன்ட் யுவர் ஐடியாஸ் அண்ட் அப்டேட் வித் கிளியர் டேட்டா பேக்டு எவிடன்ஸ். அப்படின்னா எவிடன்ஸோட அந்த டேட்டாவை நீங்கள் சப்மிட் பண்ணாதான் இவர் நம்புவார், இல்லைன்னா நம்ப மாட்டார். பி ப்ரீசியஸ் ப்ளஸ் அவாய்ட் anecdotal இன்ஃபர்மேஷன். அதாவது நம்மளா கற்பனையாக திங்க் பண்ணிட்டு வாய்மொழியை காதில் கேட்டுட்டு அந்த டேட்டாவில் இதில் ஆட் பண்ணிடாதீங்க. அதுதான் வந்து anecdotal அப்படின்னு சொல்கிறோம். அவாய்டு anecdotal அப்படின்னா அந்த மாதிரி வாய்வழி கேட்டு அந்த நியூஸை போடக்கூடாது. ஸோ பி ப்ரீசியஸாக இருக்கணும். யூஸ் சார்ட்ஸ், கிராஃப்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக் டு சப்போர்ட் யுவர் பாயிண்ட்ஸ். அப்போ நம்ம கிராஃப்ஸு, சார்ட்ஸு, டேட்டா எல்லாமே பக்காவாக வச்சு அவங்களுக்கு சப்மிட் பண்ணணும். ஸ்ட்ரெஸ் லாங்குவேஜ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நத்திங் பட் த ஃபேக்ட். எதுவுமே இல்லை, உண்மை தான் இருக்கணும் அந்த டேட்டாவில். ஸோ இப்போ அதுதான் முக்கியம். அந்த மாதிரி இந்த டேட்டா டிரைவன் சயின்டிஸ்ட்டை ரன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கேரக்டர் முக்கியம். திரும்ப இந்த 4 லீடரை பற்றி நான் திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன், நோட் பண்ணிக்கிங்க. ஃபஸ்ட்டு ரிலன்ட்லெஸ் மைக்ரோ மேனேஜர். இவரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டீட்டெயில்ஸாக தான் கேட்பார், டீட்டெயில்ஸ் இல்லாமல் இது பண்ண மாட்டார். கான்ஸ்டன்ட் ரிப்போர்ட் அவருக்கு அப்டேட் ஆகும்னு பார்ப்பார். ஒரு பதட்டமாக இருப்பார், நம்பிக்கை இல்லாமல் இருப்பார், சபார்டினேட்டுக்கு எம்பவர்மெண்ட் கொடுக்க மாட்டார், எல்லாமே இவர் கேட்டு முடிவெடுக்கிற மாதிரி தான் இருக்கும். அதுதான் ஃபர்ஸ்ட் லீடர்.
அப்புறம் செகண்ட் லீடர் பார்த்தீங்கன்னா வாலட்டைல் விசனரி. இவர் பார்த்தீங்கன்னா பிக் ஐடியா, பிக் ட்ரீம், லாங் டைம் கோல்ஸ் அந்த மாதிரி வச்சு தான் பயணிப்பார். அவரோட நம்ம ஒர்க் பண்ணும்போது சம்டைம்ஸ் ஃபெயிலியரும் இருக்கும், ஆர் எக்ஸ்ட்ரீம் எக்ஸலன்ஸும் இவர் அச்சீவ் பண்ணுவார். ஸோ இப்போ இவரை ஹேண்டில் பண்ணும்போது நம்ம எப்பவுமே வந்து அவரோட டாஸ்கோட நம்மளோட பிக் பிக்சரோட நம்மளோட ஒர்க்கு ப்ராசஸ் எல்லாம் அலைன்மெண்ட் பண்ணி அவரோட பயணிக்கிறதுக்கு நம்ம எப்பவுமே ஷெட்யூல் ப்ரியாரிட்டி போட்டு ஒர்க் பண்ணணும். ஸோ தட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ தான் ஹவு டு அன்லாக் எக்ஸ்போட்டென்சியல் ரிசல்ட்ஸ், பன்மடங்கு விளைவுகளை நம்ம பெற முடியும். மூணாவது இருக்கிறது த ஹேண்ட்ஸ் ஆஃப் ஆட்டோ பைலட். இவர் தான் வந்து நம்மளை ரொம்ப ட்ரஸ்டாக நம்புவார். டீம் மேனேஜ்மெண்ட் நம்மளையும் பண்ண சொல்லுவார், நமக்கு ஃபுல் கைடன்ஸ் டைரக்டில் கொடுப்பார், சம்டைம்ஸு ஃபுல் எம்பவர்மெண்ட் கொடுப்பார். அப்போ நம்ம இவருக்கு பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்குற மாதிரி ட்ரஸ்ட்டை, நம்ம மேலே இருக்க நம்பிக்கையை, கிரெடிட்டபிலிட்டி காப்பாற்றுற மாதிரி நம்ம நடந்துக்கணும், இனிஷியேட் பண்ணி ரிப்போர்ட் கொடுக்கணும், ஷெட்யூல் போட்டு பீரியாடிக்காக ரிப்போர்ட் கொடுக்கணும். இதெல்லாமே நம்ம இவரோட வச்சுக்கிட்டோம் அப்படின்னோம்னா நம்மனால அடுத்த லெவலுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக போக முடியும். நாலாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா த டேட்டா டிரைவன் சயின்டிஸ்ட். இவங்க வந்து டேட்டாவை நம்புவாங்க, ஃபேக்ட் விரும்புவாங்க, சார்ட்டு டயக்ராம் அதுக்குரிய எவிடன்ஸு இது எல்லாமே கிராஸ் எக்ஸாமினேஷன் பண்ணுவாங்க. இதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இந்த லீடரோட ஹெச்ஓடியோட நம்ம ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கிறது நமக்கு புத்திசாலித்தனம். அதனால் இந்த சாப்டர் நீங்கள் அண்டர்ஸ்ட் பண்ணுங்க. 4 பாயிண்ட் சொல்லியிருக்கேன். இது ஃபர்ஸ்ட் பார்ட்டு. செகண்ட் பார்ட்டில் மீதி 3 இன்ஃப்ளூயன்ஸ் லீடர் யார் யாருன்னு உங்களுக்கு சொல்கிறேன். அவங்கள எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம் அந்த டைப் ஆஃப் லீடர்ஸ் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு சொல்லித்தரேன் நான். தேங்க்யூ ஆல்.